யாரும் தானே வந்து போகுதா? இல்ல இல்ல சேனல் திருவிழா தெருக்கூத்து கொண்டா இங்கிலீஷ்ல போடு, திருவிழா தெருக்கூத்து போடு வரும். நான் உள்ள போறேன். அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ண.
நந்தி நந்தி டெய்லி ஊத்துக்கு வந்து கழிச்சிட்டு போயிரு. சீராக நிறைந்திருக்கும் தெய்வச்சபை தெய்வச்சபை முன்பதாக ஆண்களால் பிறந்த அப்பமார்களும் அருள் பெறும் தாய்மார்கள் பள்ளி மாணவர் மாணவிகள் மாணவ மாணவிகள் சிறியோர் சிறியோர் ஓய் சிறியோர் பெரியோர் பெரியோர் ஏமாற்ற பேர் கடல் அலைபோல் காட்சி காட்சி தருகிறார்கள். என்ன அமர்ந்திருக்கும் சீர்சபைக்கு நம்மளது சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகாமல் உள்ள ஆரூர் பட்டி ராஜமாணிக்க வாத்தியார் வழங்கும் சரஸ்வதி நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி காவலா நாட்டுக்கு நாடு பேரு புகழ் பெற்ற பொன்னாடி இந்நாட்டினுடைய பெயர் என்ன? என்ன போட்டி வெத்தலை பாக்குவாங்க நீங்க? யாரு வெத்தலை பாக்குவாங்கண்ணா? அங்கவே இல்லையா சாமி? அப்புறம் என்ன சாமி சொல்லிட வேண்டியதானே? அளப்பமலைய பாரக்காடு என்றால் பாரக்காடு என்றால் நம்மளுக்கு சொந்த தாய் திருநாடாகும். எங்களுக்கு இல்லையா உனக்கு என்ன தாய்நாடு? எல்லாத்துக்கும் தாய்நாடு தான்ப்பா. ஆமா ஆமா, நம்மளுக்கு சொந்த தாய் திருநாடாகும். சீட்டு கொடுத்தாங்களா? எடுத்து சாமி 1 லட்சம் ரூபாய் சீட்டு 80,000 தள்ளி எடுத்தேன். கைக்கு எவ்வளவு வந்தது? 20,000 தான். அதுலயும் சாமியா சாமியார்னு புடிச்சுக்கிட்டாங்க. அனுப்புட்டேன். மீதி மயன கூட சீட்டு கட்டுறது இல்ல. நான் மீதி 10,000 தான் 10,000 தான் வாங்கினேன். என்ன எதுக்கு நிக்கிற நீ? சாமி படிச்சிருவா. என்ன பாரக்காட்டில் வாழ்ந்து புகழ் பெற்ற செத்து சிவலோகம் மாட்டு வைகுந்தம் சாலோகா சாமி சாரோசா என்று 4ஆம் பதவி சேர்ந்த பேரப்படி யாருன்னு பழனியப்பன் பழனி அம்மாள். பழனியப்பன் பேரு பொறுத்து எப்படி அருமையான பேருங்க. பழனியப்பன் பழனி அம்மாள், பழனிமுத்து பச்சி அம்மாள், ஸ்ரீரங்கன் ராஜி பிள்ளை. ஆமாங்க. அனைவர்களும் செத்து சிவலோகம் மாட்டு வைகுந்தம் சேர்ந்தபடியால் இன்னும் பெற்ற பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இன்னும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்த்து தானம் என்பது 32 அதுல சிறந்த தானம். ஒப்பில்லாத உப்பை பேசி உப்பில்லாத கூளையிட்டாலும் உண்பதற்கு அமிர்தமாகுமா? முக்கடி வறுக்கத்தோடு முகக்கடுத்திடுவாயானாலும் கப்பிய பசி கடுப்பசி ஆகுமா? ஆமா. அதனால போதாது என்ற சுரதானத்தை கொடுத்து செத்த மாண்டு மனிதவர்களுக்காக இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம் செய்யலாம். அதனால இன்னைக்கு வைத்த நாடகம் என்ன? என்ன திருப்பி கேக்குறிய? அருமையான நாடகங்க. சூப்பரான நாடகம். கடப்பா நாடகம். இன்னைக்கு மகளிர் அணியில நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்காகவே நாடகம் சூஸ் பண்ணிருக்காங்க. என்ன நாடகம்? ஆமா சாமி, சொன்னாதானே எனக்கு அருமையான நாடகம். சொல்லு. இன்னைக்கு வைத்த நாடகமோ பாண்டியன் ஸ்டோர். பாண்டியன் ஸ்டோர் ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். ஆமா. அவ்வளவுதானா? வேற ஏதாவது நாடகம் இருக்குதா? செம்பருத்தி சாமி. ஆயமூடு. மூடிட்டேன். சிவபுராணம் சிவபுராணத்தில் ஓர் பாகமாகிய பரமஹேது பாவாடராயன் சண்டை இல்லையே சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு. ஆமாங்க. இப்பேற்பட்ட பயபக்தியான நாடகத்தை இன்னைக்கு அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமாங்க. இந்த நாடகத்திற்காக நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கிய இன்னும் என் அன்பு சொந்த பந்தங்கள். ஆமா. என்ன நம்ம பாரு செல்வண்ணா என்ன எங்க மைத்துனர்கள் என் தாய் என்ன சொந்த பந்தங்கள் நிறைய அன்பளிக்கு வாரி வழங்கி இருக்கிறார்கள். எல்லாம் நம்மளுடைய சொந்த பந்தம். இல்ல எங்க அம்மா உங்க கை கொண்டான நன்கொடைய வாரி வழங்கி இருக்கிறார். வெள்ளிகிரி ஈஸ்வருடைய அருள் பெற்று தனம் தானியத்துடன் நீக்க ஆயிலை பெற்று நிறந்த செல்வாக்கை பெற்று மலை போல கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்து தெய்வங்களை அருள் பெற்று பணி போல நீங்கி அனைவர்களுமே சுகசீவியாய் வாழ வேண்டும்.
நந்தி காவலா சாமி இந்த நாடகத்தில் நான் யாரு யாரு? என்னுடைய பெயர் என்ன என்னால இன்னைக்கு என்ன நடைபெற போகிறது போகிறது இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்றேன் ஆகட்டும் சாமி முறக்க முறக்க பேசாத எதுவுமே பேச மாட்டேன் ஆ? ஆகட்டும் நீங்க என்ன? யாரு ம். ம், நான் யாரு யாரு? என்னங்கறத சொல்றேன் ஆகட்டுங்க என்ன வாழ்ந்து பிழைத்தார்கள் அல்லவா பழனி அம்மா மாட்டு மனிதவர்கள் ஆமாங்க ஐயவரும் அந்த காலம் போது வீட்டு வாழ்ந்தகால போதும் என்று போய் சேர்ந்தால் வையலோகம் பிழைச்சகால போதும் என்று போய் சேர்ந்தால் புண்ணியலோகம் ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தான் மாமனார் மாமியார்றாங்க எனக்கு எங்க பெரிய மாமனாரோ பெரிய மாமியாவோ சொந்த மாமனாரோ மாமியாவோ எனக்கு நேர்ந்த மாதிரி உலகத்துல அதுக்கு நேர்ந்திருக்க முடியாது ஆமாங்க
சாப புழைக்க கிடக்குகளை கூட அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா எனக்கே மருமகனா வரணும், நான் அவருக்கே மாமனாரா இருக்கணும், உயிரோடும் 10 நாளைக்கு அப்படின்னு பிரார்த்தனார். இருந்தாலும் அவங்களுக்காக இன்னைக்கு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளோம். இந்த நாடகத்தில் நான் யார் என்று ஒரு புரிந்தாதா என்ன? இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு நீ யாருன்னு. எப்படி சரி விடு. நான் போன வாரம் சனிக்கிழமை சனிச்சந்தையில பொங்கனாவரத்துல எனக்கும் என் கூட்டுக்காரிக்கும் சண்டை பண்ணி வச்சாலும் நீதான். உனக்கும் கூட்டுக்காரி? ஆமா. ஏ இதே மாதிரியத்தான் ஒரு பாம்பை வச்சுக்கிட்டு ஒரு பையனை படுக்கு போட்டுக்கிட்டு அவனுக்கு துணி போட்டு மூடி சட்டமா ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு வெளியே போனா நத்தம் வரும் வெளியே போனா நத்தம் வரும்னு சொல்லிட்டு இந்த ஆளு நீதான். அப்புறம் கோட்டை விட்டு வெளியே போனா நத்த வாயில மூக்கல் ரத்தம் வந்து செத்து போயிரும்னு சொல்லி பாக்கெட்ல 1000 ரூபாய் சண்டை செலவு பண்ண வச்சிருந்த அந்த காசை புடிங்கிட்டு எனக்கும் எங்க வீட்டுக்காரிக்கும் சண்டை பண்ணி வச்சாலும் நீதான். யார் யார் என்ன கலர் வாட்ச் போட்டுருக்காங்க, பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, செல்லு வச்சுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் புடிங்கிட்டு விட்டுட்டேன். நீ எத்தான் இதே பாம்பு தான் இதே பண்ணி குத்துருவேரு. அது வேறு இது வேறு. அப்ப நீங்கள் இல்லையா? அப்ப நீ பாம்பாட்டி கிடையாதா? அப்ப நீங்க யாரு சாமி? காத்தல், அழித்தல், படைத்தல் என்று சொல்லப்பட்ட மும்மூர்த்தி தேவர்களிலேயே எப்படி மும்மூர்த்தி தேவர்களிலேயே காக்கும் பொறுப்பை எடுத்த 11 நேத்திரம் படைத்த ஆதி சிவசங்கரன் 11 நேத்திரம் 11 நேத்திரம் என்று சொல்லலாம். 2011 நேத்திரம் என்று சொல்லலாம். 2021 நேத்திரம் என்று சொல்லலாம். சாமி என்ன சாமி விளையாட்டு உண்டையா இருக்குது? என்ன இல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லலாங்கிறியே, எப்படி சொல்லலாம், எங்க இருக்குது இதெல்லாம்? எனக்கு 5 சிரம் 5 சிரத்துக்கும் 2 10 கண்ணு 10 கண்ணு என் நெற்றி கண்ணு 1 11 ஆச்சு.
2011 சொன்னீங்க. இன்னும் 2000 கண்ணு எங்க இருக்குது? நான் களத்திலே அடைந்திருக்கிறேன் ஆதிசேஷன். அதுக்கு 1000 சிரம், 1000 சிரம், 2000 கண்ணு. கண்ணு. அந்த 11 தூக்கி 2000ல போறேன், 2000 தூக்கி 11ல போறியா? 2000 தூக்கி 11ல போட்டா வெயிட் தாங்க முடியாது. சரி, 11 தூக்கி 2000ல போட்டுக்கலாம். அப்ப எவ்வளவு ஆச்சு? போச்சு 2011. 2021 நேத்திரம் சொன்னேன். அது எப்படி? இன்னும் 10 வேணுமே. என் இடபாகத்தில் அமர்ந்திருக்கிறாளே உமா பார்வதி. உமா பார்வதி அவளுக்கு 2 நேத்திரம். ஓ, அவங்களுக்கு. ஆமா. சரி. என் சிரசிலே அமர்ந்திருக்கிறாளே கங்காதேவி. அவளுக்கு 2 நேத்திரம். 4 ஆச்சு. நான் ஏறி பவனி வரக்கூடிய நந்தி வாகனத்துக்கு 2 நேத்திரம். 6 ஆச்சு. மாட்மனுக்கு 2 நேத்திரம். 8. உடைக்கிக்கு 2 நேத்திரம். 10. 2011 ஒரு 10 21. பெரிசாமி 2021. 2021 நேத்திரம் என்றும் சொல்லலாம், 2011 நேத்திரம் என்றும் சொல்லலாம், வெறும் 11 நேத்திரம் சொல்லலாம். அதுதான் என் உடம்புல உள்ளது. உங்க உடம்புல உள்ளது. ஆமா. சரிங்க. அப்படி ஆதி சிவசகரனாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்தீங்க? என் பிறப்பு வளர்ப்பு எப்படி? எப்படி? உலகம் பிறக்கும் முன்னே மைசூராகப்பட்ட வெங்கடாச்சலம். காலையில வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. என் மைத்துனன் வெங்கடாச்சலம் அவர்கள் அவர் சொத்தில் இருந்து நம்மளுக்காக நன்கொடை வாரி வழங்கியிருக்கிறார். நான் போன பக்கம் அரசு பெற்று, பெண் போன பக்கம் வெற்றி பெருகி, அருகுப்பேல் பொங்கல் போக்கு தலையழைத்து, அள்ளி போல் கிளைகளைத்து, மலை போல கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஈஸ்வரனுடைய அருள் பெற்று பணி போல நீங்கி என்றும் சுகசீலியாய் வாழ வேண்டும். நந்தி காவலா. அப்படி நீங்க 21 நேத்திரம் படைத்த 11 நேத்திரம் படைத்த ஆதி சிவசங்கரன். ஆமா. ஈஸ்வரன் சிவப்பா இருப்பான். சிவபெருமான். அப்படி சொல்லு. சிவபெருமானாக இருந்தாலும் ஆதி சிவசங்கரனாக இருந்தாலும் எப்படி பிறந்தீங்க? உலக பிறக்கு முன் உமையவள் பிறந்தால் உமையவள் பிறந்தால் உலகமெல்லாம் ஒரே தன்னிமயம். தன்னிமயம். ஆமா. சரிங்க.
ஓவிட்டு சத்தத்தினால உமையவள் பிறந்தாள். அப்படி உமையவள் பிறந்த உடனே உலகத்துல ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறோம். உலக பிரபஞ்சத்தை உருவாக்க முடியுமா? ஆண் துணை இல்லாத பெண் வாழ முடியுமா? அப்படி என்று முக்கண்ணோட பிறந்தவள் யாரு? உமையவள். பார்வதி. முக்கண்ணோட பிறந்து ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறோம். உலக பிரபஞ்சத்தை உருவாக்க வேண்டும். அப்படி என்று அவளுடைய சக்தி வலிமையினாலே ஒரு குழந்தையை பிறக்க செய்தார். அந்த குழந்தை பிறந்த உடனே அம்மா என்று எழுந்து வந்தது. ஆமா, அம்மா என்று வந்த குழந்தை கணவனா ஏற்க முடியுமா? அதனால அவருதான் உலகத்துல முந்தி பிறந்த தொந்தி கணபதி விநாயக பெருமான். ஆமா, இரண்டாவது ஒரு குழந்தையை பிறக்க செய்தார். தங்கா என்று எழுந்து வந்தது. கணவனா ஏற்க முடியுமா? முடியாது. அவர்தான் என்னுடைய மைத்துனன். ஆமா, ஸ்ரீமந்த கண்ணன். மூன்றாவதாக அவளுடைய சக்தி வலிமையான ஒரு குழந்தையை பிறக்க செய்தார். பெண்ணே என்று எழுந்து வந்தீங்க. ஓ, இவர்தான் நம்மளுடைய கணவரா? அப்படி என்று என்னை உற்று பார்த்தால் அவளுடைய நெற்றிக்கண்ணால என்னை எரித்து பஸ்மமாக்கி விட்டாள். ஆமா, சரிங்க. பிறகு என்னுடைய மைத்துனாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணன், தங்கா, உனக்கு வந்த கணவனை எரித்துட்ட, எப்படி உலக பிரபஞ்சத்தை உருவாக்க போற? மறுமுறை பிறக்க செய். அப்படி என்று சொன்ன உடனே மறுமுறை என்னை பிறக்க செய்தால் நான் மறைந்து கொண்டேன். என்ன பார்த்தா மறுபடியும் எரிச்சிருவாள். ஆமா. அப்பொழுது என் மைத்துனாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணன், மைத்துனா, இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்ல அவளுடைய நெற்றிக்கண்ணை எனக்கு கொடுத்தாயானா நான் திருமணம் செய்யறேன், இல்லை என்றால் நான் திருமணம் செய்ய முடியாது அப்படி என்று சொல்ல அதே போல சரி என்று ஒப்புக்கொண்டு அவளுடைய நெற்றிக்கண்ணை பிடுங்கி எனக்கு நெற்றிக்கண்ணாக கொடுத்து நெற்றிக்கண்ணை புடுங்கினா என்ன ஆகும்? ரத்த பெருக்கெடுத்து வருங்க. கட்டவரால வச்சு அழுத்தி பிடிச்சு இப்ப பாரு, பூலோகத்துல பெண்கள் எல்லாம் குங்குமப்பட்டு குங்கும திலகம் இடுறாங்க. எங்க சாமி எல்லாம் குங்குமம் போட்டு வைக்கிறாங்க, எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு தானே வச்சுக்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் பாக்குறேன் டெய்லியும். எங்க போனாலும் வச்சுட்டு போறாங்க. அளவுக்கு போனா கூட நெத்தியில இருக்கிறத எடுத்து வவத்துல ஒட்டிக்கிட்டு அழுது விட்டு மறுபடியும் எடுத்து வச்சுக்கிட்டு எங்க வீட்டு போடக்காலியில வாத்திரமல் வந்து பாரு, எங்க வீட்டுக்காரி பண்ற வேலை எங்க பார்த்தாலும் வெறும் பொட்டே தான் நடக்குது. எதுக்கு போடுறாங்க? எடுத்து வச்சிடுறாங்க. அவ்வளவு ஃபேமஸ். அது குங்குமம் போட்டு வைக்கிறாங்க. வைக்கிறது இல்லைங்க. சரி விடு, கால நாகரிக மாறிக்கிட்டே வருது. ஆமாங்க. ஆமா, இன்னும் 2030 55 அம்மன பொம்பளை அம்மனத்தோட தெரியலன்னா என்ன யானு கேளு. அப்படி ஆயி போச்சு. ஆமான்னு சுப்பிரமணி. ஆமா ஐயா சாமி. எங்க கவுண்டர் மாமெல்லாம் பாத்துக்கிட்டு சிரிப்பாரு. வாய மூடு சாமி. அப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த நெற்றிக்கல்லை நான் என்னுடைய கட்டவர்களால் அமைச்சு படுத்ததுனால பெண்கள் எல்லாம் இப்ப குங்குமப்பட்டு திலகம். ஆமாங்க நண்பா, எங்களுக்கு 2 குழந்தைகள். யானை போல் ஒரு குழந்தை, யானை போல் ஒருவன், அழகாக ஒரு குழந்தை. யாரு அவங்க? யானை போல் இருப்பவன் அவன் தான் முந்தி பிறந்த தொந்தி கணபதி விநாயக பெருமான். அழகாக இருக்கிற புள்ள ஆறுமுக கடவுள் தென் பழனியில இருக்கிறானே. அவரே நண்பா. அப்படி இருந்தாலும் 2 குழந்தைகளை பெற்றெடுத்து உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? நான் எங்க வாழ்ந்து வரீங்க? Thank you.
அவர் சொத்துல இருந்து நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கியிருக்கிறார். ஆண்டவனுடைய அருள் பெற்று தனம் தானியத்துடன் நீண்ட ஆயுளை பெற்று நிறந்த செல்வாக்கை பெற்று இந்த ஈசனுடைய அருள் பெற்று என்றுமே குறையில்லாத சுகசீவியாய் வாழ வேண்டும். நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? வாழ்ந்து வரீங்க மலையிலேயே பெரிய மலை எந்த மலை? பாட்டி மலை. அதுதான் பெருசு. நல்லா இருக்குங்க. மலையிலேயே உயர்ந்த மலை எது? மலைன்னு கேட்டீங்களா? எந்த மலை சாமி? மலையிலேயே உயர்ந்த மலை வெள்ளிங்கிரி மலை. வெள்ளிங்கிரி மலை. ஆமா சரி சுவாமி. வெள்ளிங்கிரி மலையிலே நான் சிவவேடத்தலை அமர்ந்து என்னை கோரி வரும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அருள் தரக்கூடியவர். ஆமா. உங்களுக்கு என்ன தொழில் சாமி? தொழுவாடு. எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? எனக்கு படியளக்கும் பொறுப்பு. நீங்களா படி அழைக்கிறீங்க? ஆமாப்பா. ஓங்கி அள்ளையில குத்தன்னா ஈரல மூக்கு வழியா குபு குபுன்னு கொட்டி போயிடும். ஏன்டா அப்படி சொல்ற? ராசாமி நீ படி அழைக்கிறங்கறியே. நாங்க விடி கஷ்டப்படுறோம். ஒரு கார வேலைக்கு போறோம், கொத்து வேலைக்கு போறோம், கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து நாங்க ஆக்கி திங்கறோம். நீ எங்க படி அழைக்கிற? கடையில போய் என்ன வாங்குற? அரிசி வாங்குறேன். நேத்து ரேஷன் கடைக்கு போனேன். அவன் பேண்ட் போட்டுக்கிட்டு படி இழந்தான். உன்ன பாரு புளித்தியோடு போட்டுக்கிட்டு அழகலையே. 35 கிலோ வறுமை கொட்டு கீழே. என்ன வாங்கின? அரிசி. அதுதான் நாங்க. அரி என்பது என்னுடைய வைத்துனர், சி என்பது நான். நீங்க அரிசி. அரிசி. அரிசியில நீயும் உங்க மச்சனும். அப்ப கோதுமையில என் மனைவி உமா பார்வதி. பெண் தெய்வம். அதுதான் நடுவு வெடிச்ச மாதிரி. கோதுமையில பாருங்க இருக்கும். சரி சாமி. நடப்படை 21 லட்சம், நீத்தவடை 21 லட்சம், ஊர்மனை 21 லட்சம், பரப்படை 21 லட்சம், 84 லட்சம் சீம சொந்தங்களுக்கும் படியளக்கக்கூடிய கருத்தா ஆகட்டும் சாமி. ஜீவன நினைக்காதவர்களுக்கு ஜீரணம் கிடையாது. ஆமா. படுக்கங்களை கூட சிவனேன்னு என்ன நினைச்சுதான் படுக்கணும். ஆகட்டும் சாமி. இருந்தாலும் அப்படி நீங்க படியளக்க என்னுடைய திருவிளையாடல் எத்தனையோ. ஆமா. சரி சாமி. எண்ணற்ற திருவிளையாடல். ஒரு ஞான பழத்தை வைத்து என் மகன் முருகப்பெருமான தென்பழனிக்கே அனுப்பித்து வைத்தேன். ஆமா. ஒரு ஞானப்பழத்தை நாரதர் கையில ஒப்படைத்து அதை யார் சாப்பிடுறார்களோ அவர்களுக்கு முத்தி கிடைக்கும். இந்த உலகத்தை யார் சுத்தி வர்றார்களோ அவருக்கு தான் இந்த ஞானப்பழம் அப்படி என்று சொல்ல முருகன் மயில் வாகனத்தை எடுத்து உலகத்தை சுத்தி வர புறப்பட்டான். அப்ப என் மகன் மூத்த மகன் விநாயக பெருமான் என்ன கேட்டான்? தந்தையே, உலகம் என்றால் என்ன? தாய் தந்தை என்றால் என்ன? கேட்ட உடனே விநாயக பெருமானே, உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம். அப்போ உங்களை சுத்தினா உலகத்தை சுத்திதான் அர்த்தம். ஆமாப்பா, இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு எங்களை சுத்தி தாயும் தந்தையும் சுத்தி நானே பழத்தை வாங்கி சாப்பிட்டான். முருகப்பெருமான் கைல் வாகனத்தை ஏறி உலகத்தை சுத்தி வந்து நான் தான் முன்ன சுத்தி வந்தேன், எங்க இந்த ஞானப்பழத்தை கொடுங்க அப்படின்னு கேட்க அப்ப சொன்னேன். அப்ப முருகப்பெருமானே, விநாயகர் தாய் தந்தை தான் உலகம் என்று எங்களை சுத்தி வாங்கி சாப்பிட்டான். இல்ல அப்படி என்று சொல்ல தாய் தந்தை மகன் மூவர்களும் சேர்த்து நாடகம் இது சதி செஞ்சிட்டீங்க. ஆமா. இனிமேல் நான் உங்க முகத்துல முழிக்க மாட்டேன் அப்படி என்று புறப்பட்டான் தென்பழனிக்கு. ஆமா. சரி சாமி. நாங்க அப்ப இருப்பது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். ஆமா. சரிங்க. அங்கிருந்து பார்த்தா எங்க மலை தெரியுதுன்ட்டு கால மட்டமாடிச்சு அமர்ந்து உட்கார்ந்தானா. ஆமா. சரி சாமி. அப்படி அது மட்டும் இல்ல, பக்த மார்கண்டனுக்கு என்றும் 16 ஆயில். ஆமா. 100 ரூபாய்க்கு போட்டா ஒரு ஆயில் தான் போடுறான். என்ன ஆயில்? இத்தான 16 ஆயில் என்ன? சிரஞ்சீவி ஆயில் என்றுமே 16 ஆயில். அப்படி சொல்லுங்க. ஆயில் பெட்ரோல் என்ன? அது மட்டும் இல்ல, எத்தனையோ திருவிளையாடல் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய வேலை கிடக்கிறது. எல்லா ஜீவசந்துகளும் பசி பட்டினியாக இருக்கிறது. அதனால நான் படியளக்க போகணும். உமா பார்வதி வரவழைத்து அவளிடத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் படியளக்க போகணும். அது சீக்கிரம் அழைத்து வா.